Welcome back everyone to the next episode of my Python series. Last video பைத்தன்ல arithmetic operations, comparison operations இதெல்லாம் எப்படி பண்ணுவோம்னு பார்த்தோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல நம்ம strings பத்தி ஃபுல்லா பார்க்க போறோம். சப்போஸ் previous videos பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனல்ல Python playlist கீழ available இருக்கு. You can watch it. இந்த வீடியோல strings ஃபுல்லா பார்க்கலாம். Let's get started. Before getting into this video, உங்களுக்கு இந்த சேனல் சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. It will motivate to do more. Thank you. பைத்தன்ல இருக்க ஒரு பேசிக் டேட்டா டைப் தான் string. String is made of sequence of characters. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நேம் is equal to இந்த கோட்ஸ்குள்ள அஜித் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரிங். எப்பவுமே ஒரு கோட்ஸ்குள்ள நம்ம கொடுக்குற எந்த வேல்யூவா இருந்தாலும் அது ஸ்ட்ரிங்னு கன்சிடர் ஆகும். ஸோ இதுல இந்த அஜித்ன்றத மொத்தமா நம்ம ஸ்ட்ரிங்னு சொல்லலாம். இதுல இருக்க இண்டிவிஜுவல் லெட்டர்ஸ் AJITH அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் லெட்டர்ஸையும் நம்ம கேரக்டர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் தான் ஸ்ட்ரிங். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒரு ட்ரெயின் இருக்கு. ஒரு ட்ரெயின் எப்படி வந்து பில்ட் ஆயிருக்கு, அதுல இண்டிவிஜுவல் கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட் லெட்ஸ் சே S1 S2 S3 3 கம்பார்ட்மெண்ட் இருக்கு. இது மூணுத்தையும் லிங்க் பண்ணது ஒரு ட்ரெயின். ஸோ இந்த S1 S2 S3 எப்படி தனித்தனி கம்பார்ட்மெண்ட்ஸ் லிங்க் பண்ணும்போது ஒரு ட்ரெயின்னு சொல்றோமோ அதே மாதிரி தான் ஸ்ட்ரிங். ஸோ இங்க லெட்ஸ் சே இந்த A தான் S1 கம்பார்ட்மெண்ட், J வந்து S2 கம்பார்ட்மெண்ட், I வந்து S3 கம்பார்ட்மெண்ட். இந்த மாதிரி 5 கம்பார்ட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். இது 5த்தையும் ஒன்னா சேர்க்கும் போது ஒரு ட்ரெயின் கிடைக்குது இல்லையா, அதுதான் இங்க ஸ்ட்ரிங். இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸை லிங்க் பண்ணது தான் ஒரு ஸ்ட்ரிங். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். இப்போ ஒரு டெக்ஸ்ட் சும்மா எக்ஸாம்பிளுக்கு வைக்கிறேன். மை நேம் இஸ் அஜித். ஸோ இதுவுமே ஒரு ஸ்ட்ரிங் தான். இப்போ எப்படி பார்க்குறோம்னா மை நேம் இஸ் அஜித் இண்டிவிஜுவல் வேர்ட்ஸ், பட் இது சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ்ன்னு பார்த்தோம்னா இங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கு, ஃபாலோட் பை M இருக்கு, Y அண்ட் அனதர் ஸ்பேஸ். இந்த மாதிரி இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸ்லாம் சேர்ந்தது தான் இந்த மொத்த ஸ்ட்ரிங். ஈவன் ஸ்பேஸ் கூட ஒரு கேரக்டரா இங்க கன்சிடர் ஆகும். இப்போ இந்த வேரியபிள் ஸ்டோர் பண்ணியிருக்கோம் இல்லையா, நேம் அண்ட் டெக்ஸ்ட், இதோட டைப் என்னன்றதை பார்ப்போம். ஸோ ஐம் பிரிண்டிங் த டைப். இப்போ நேம்ன்ற வேரியபிளோட டைப்பை நான் பிரிண்ட் பண்றேன். So it gives me string, which means string data type இது இருக்கு. இந்த stringன்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டேட்டா டைப். இதுல நம்ம மல்டிபிள் ஆபரேஷன்ஸ் பண்ணலாம். இந்த string எப்படிலாம் யூஸ் பண்ணலாங்கிறத டீடைல்டா பார்ப்போம். Next is indexing. Indexing is the method how we index the characters in that string. சிம்பிளா பார்க்கலாம். இப்போ அஜித்ன்றது ஒரு ஸ்ட்ரிங். இதுல 5 இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸ் இருக்கு. ஸோ இந்த 5 இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸும் லொக்கேட் பண்றதுக்கு அதுக்கு ஒரு இண்டெக்ஸ் கொடுப்பாங்க. லெட்ஸ் சே ஒரு புக் எழுதுறோம், அதுல நிறைய பேஜஸ் இருக்கும். ஆனா எந்த பேஜ்ல என்ன இருக்குன்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு இண்டெக்ஸ் போட்டிருப்போம். பேஜ் 1ல இது இருக்கு, பேஜ் 2ல இது இருக்கு அப்படின்ட்டு சீக்வன்ஸ் பேஜ் 1ல இருந்து எண்ட் வரைக்கும் என்ன இருக்கு அப்படின்றது இண்டெக்ஸ் பண்ணிருப்போம் இல்லையா. அதே மாதிரி தான் இந்த ஸ்ட்ரிங்ல ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் எந்த கேரக்டர் எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்றது தான் இண்டெக்சிங். எப்பவுமே ப்ரோக்ராமிங்ல இண்டெக்சிங் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் 0. ஸோ இங்க AJITH 5 கேரக்டர்ஸையும் இண்டிவிஜுவலா நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் இண்டெக்சிங் எப்படி இருக்கும்னு பார்ப்போம். ஸோ A வந்து பொசிஷன் 0ல இருக்கும், J பொசிஷன் 1ல இருக்கும், I பொசிஷன் 2ல இருக்கும், T பொசிஷன் 3 அண்ட் H பொசிஷன் 4. இதை பொசிஷன் சொல்றதுக்கு பதிலா இண்டெக்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்ட்ரிங்ல நேம்ன்ற இந்த ஸ்ட்ரிங்ல அஜித் இருக்கு, அதோட இண்டெக்ஸ் 0ல என்ன இருக்கும்னு பார்த்தா A இருக்கும். அதே போல இப்போ லெட்ஸ் சே இண்டெக்ஸ் 4ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா H. ஸோ இதுக்கு பேர் தான் பாசிட்டிவ் இண்டெக்சிங். 0ல இருந்து ஸ்டார்ட் ஆயிட்டு அதோட ஒவ்வொரு பொசிஷனுக்கும் ஒவ்வொரு இண்டெக்ஸ் கொடுத்துட்டே போகும். இதுவே நெகட்டிவ் இண்டெக்சிங். நெகட்டிவ் இண்டெக்சிங்னா லாஸ்ட் கேரக்டர் இங்க H இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து -1 அசைன் ஆகும். அப்படியே ரிவர்ஸ்ல வரும். -1 -2 -3 -4 அண்ட் -5 இப்படி வரும். ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் -1ல என்ன இருக்கும் அப்படின்னா லாஸ்ட் கேரக்டர் இருக்கும். ஸோ இது பேரு தான் நெகட்டிவ் இண்டெக்சிங். இதை வச்சு ஒரு ஸ்ட்ரிங்ல இருக்க ஒரு கேரக்டரை எப்படி லொகேட் பண்றதுன்னு பார்ப்போம். எப்பவுமே ஒரு இண்டெக்ஸ்ல இருக்க கேரக்டரை ஆக்சஸ் பண்ணோம்னா இதுதான் சின்டாக்ஸ். இப்போ நேம்ன்றது தான் என்னோட வேரியபிள். அதுல ஸ்கொயர் பிராக்கெட் போட்டுக்கிட்டா எப்பவுமே இண்டெக்ஸை மென்ஷன் பண்ண போறேன்னு அர்த்தம். ஸோ நேம் இண்டெக்ஸ் 0 அப்படின்னு கொடுத்தனா நேம்ன்ற இந்த ஸ்ட்ரிங்ல போயிட்டு இண்டெக்ஸ் 0ல என்ன இருக்குன்னு பார்க்கும். என்ன இருக்கு A. ஸோ அதை எடுக்க போறோம். லெட்ஸ் சே இதை பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட் நேம் ஆஃப் 0. இதை நான் பிரிண்ட் பண்றேன். ஸோ இங்க என்ன இருக்கு, ஏன்றது பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ 0th இண்டெக்ஸ்ல என்ன இருக்கோ அது பிரிண்ட் ஆயிருக்கு. லெட்ஸ் சே இண்டெக்ஸ் 2ல என்ன இருக்குன்னு பார்ப்போம்.
ஸோ ஐ பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்படி தான் அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்க பர்டிகுலர் இண்டெக்ஸ் ஆக்சஸ் பண்ணோம்னா நம்ம இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு அதில் என்ன இண்டெக்ஸ் ஆக்சஸ் பண்ணுமோ அதை கொடுப்போம். இப்போ லெட்ஸே எனக்கு லாஸ்ட் கேரக்டர் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஒன்று நேம் ஆஃப் 4 கொடுக்கலாம். சப்போஸ் எனக்கு லாஸ்ட் கேரக்டர் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குன்னு தெரியல அப்படின்னா என்ன பண்ணலாம்னா -1 கொடுக்கலாம். ஏன்னா -1 ஆல்வேஸ் லொகேட்ஸ் டு த லாஸ்ட் இண்டெக்ஸ். ஸோ நேம் ஆஃப் -1 கொடுக்குறேன். ஸோ நமக்கு வந்து ஹெச் பிரிண்ட் ஆகணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஹெச் வந்திருக்கு. இதுவே நேம் ஆஃப் -5 கொடுத்தேன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் கேரக்டர் பிரிண்ட் ஆகும். பாத்தீங்களா, ஏ பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்படிதான் இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி நம்ம அந்த ஸ்ட்ரிங்ல இருக்க பர்டிகுலர் கேரக்டரை லொகேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இஸ் ரேஞ்ச். இப்போ பர்டிகுலர் இண்டெக்ஸ்ல இருக்க கேரக்டர் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் நான் எடுக்கணும்னா அதுக்கு ரேஞ்ச் இருக்கு. ஸோ அது எப்படின்னு பார்ப்போம். சின்டாக்ஸ் இப்படி தான் இருக்கும். வேரியபிள் நேம் ஃபாலோட் பை ஸ்கொயர் பிராக்கெட்ஸ், ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் கோலன் எண்டிங் இண்டெக்ஸ். 2 இண்டெக்ஸ் கொடுக்குறோம். இந்த 2 இண்டெக்ஸ் நடுவில் இருக்க கேரக்டர்ஸ் எடுத்துட்டு வரும். இந்த எண்டிங் இண்டெக்ஸ் வந்து ஆப்ஷனல். இது கொடுக்கலனாலும் ஒர்க் ஆகும். சப்போஸ் கொடுத்தாலும் இந்த எண்ட் இண்டெக்ஸ்க்கு முன்னாடி இருக்கிறத மட்டும் எடுத்துட்டு வரும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பிரிண்ட் நேம் ஆஃப் 0:3 கொடுக்குறேன். அப்போ என்ன பண்ணுன்னா 0, 1, 2 இது மூணுத்தையும் ஃபெச் பண்ணும். 3 வந்து ஸ்கிப் பண்ணிடும். ஏன்னா 3க்கு முன்னாடி இருக்கிறது வரைக்கும் தான் இதை ஃபெச் பண்ணும். எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். இதோட பிரிண்ட் பார்ப்போம். ஸோ இங்க நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிறது வந்து AJI இது மூணுத்தையும் எடுத்துட்டு வந்து பிரிண்ட் பண்ணுது. ஏன் 0ல A இருக்கு, 1ல J இருக்கு, 2ல I இருக்கு. ஸோ இது மூணுத்தையும் எடுத்துட்டு வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணுது. ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 0 to 4 கொடுக்கலாம். இப்போ என்ன ஆகும்னா 4க்கு முன்னாடி இருக்கிறது வரைக்கும் எடுத்துட்டு வரும். பாத்தீங்களா, AJIT வரைக்கும் வந்திருக்கு. சப்போஸ் இந்த எண்ட் இண்டெக்ஸே நான் கொடுக்கல, பிகாஸ் இந்த எண்ட் இண்டெக்ஸ் ஆப்ஷனல்னு சொன்னேன். இப்போ என்ன ஆகும்னு பார்ப்போம். நான் கிளியர் பண்ணிடுறேன் கன்சோல். இப்போ என்ன ஆகும்னா 0ல இருந்து ஆரம்பிச்சு எண்ட் இண்டெக்ஸ் கொடுக்கல, அதனால லாஸ்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் எடுத்துக்கும். அதனால அஜித்ன்றது ஃபுல்லா நமக்கு எடுத்துட்டு வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. நெகட்டிவ் இண்டெக்ஸிங்லயும் இதுல கொடுக்கலாம். இப்போ லெட்ஸே இப்போ -5ல இருந்து -2 வரைக்கும் வேணும் அப்படின்னா இங்க -5ல இருந்து -2 வரைக்கும் கொடுக்குறேன். இப்போ பிரிண்ட் பண்ணோம்னா ஸோ AJI வரைக்கும் வந்திருக்கு. ஸோ என்ன ஆகும், -5ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், -2க்கு முன்னாடி வரைக்கும் எடுக்கும். ஸோ என்ன ஆகும்னா AJI இது வரைக்கும் எடுத்துட்டு வந்து பிரிண்ட் பண்ணிடும். ஸோ ஆல்வேஸ் ரேஞ்ச் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். ஸோ எப்போ எடுத்தாலும் லெஃப்ட்ல இருக்க ஒரு பொசிஷன் ஃபாலோட் பை ரைட்ல இருக்க ஒரு பொசிஷன் கொடுத்தீங்கன்னா அப்படிதான் ரேஞ்ச் ஒர்க் ஆகும். இந்த வீடியோல ஸ்ட்ரிங்ல இண்டெக்ஸிங்ஸ்னா என்ன, அது எப்படி ஆக்சஸ் பண்ணலான்றத டீடைல்டா பார்த்தோம், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல ஸ்ட்ரிங்ல என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு, அதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட்.